With Palisa, kicking off your day with fun and relaxing conversations about people, relationships, and some gossip. And then at 11:30, Saturday Soundbite returns, a nerdy hobbies and interest show. Start your weekend right with 92.5 Phoenix FM Saturday mornings. Phoenix FM, community radio for Dublin 15, radio built by volunteers. இன்றைக்கி நம்ம கதம்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான அரங்கம்ல பேச ஆனந்த் ராஜகோபால் வந்திருக்காரு. ஆனந்த் வணக்கம். வணக்கம்ங்க. வணக்கம் ஆனந்த். நான் உங்களை நிறைய பார்த்துருக்கேன், ஆனால் உங்ககிட்ட உட்காந்து பொறுமையாக பேசுகிற அளவுக்கு நேரமோ சந்தர்ப்பமோ கிடைச்சது இல்லை. இப்போ நீங்கள் பீஸ் கமிஷனராக அப்பாயிண்ட் ஆனது அப்புறம் எனக்கு சரி ஆனந்தை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசணுன்னு ஒரு ஆசை, ரேடியோவில் பேசணுன்னு ஒரு ஆசை. அதனால் என்னை கூப்பிட்ருக்கேன். முதல்ல கங்க்ராச்சுலேஷன் சொல்லிடலாம். இப்போ சொல்லுங்கள் ஆனந்த், உங்களுக்கு ஒரு பெரிய கேள்வியாக கேட்க போகிறேன். சரியா, நீங்கள் பீஸ் கமிஷனர் ஆகிருக்கீங்க. நீங்கள் இதை பற்றி நிறைய பேருக்கு முழுமையாக இதோட இந்த பொசிஷனோட இது புரியறதில்ல. என்ன பண்ணுறீங்க, இதனால் யாருக்கு உதவ முடியும், பொதுமக்களுக்கு என்ன மாதிரி சேவை செய்ய முடியும், அப்புறம் இதை தவிர என்ன இந்த வாய்ப்பே உங்களுக்கு எப்படி வந்தது, இதை பண்ணணும்னு உங்களுக்கு தூண்டினது என்னது சொல்லுங்களேன் கொஞ்சம். முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த ஷியாமாவிற்கு என் மனமார்ந்த நன்றி. நான் ஃபியூ வீக்ஸாக உங்கள் ப்ரோக்ராம் ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்ருக்கேன். அழகான பேச்சாளர்கள் பல துறைகளிலேருந்து கூட்டின்னு வந்து ரொம்ப கோர்வையாகவும் எலுக்வெண்ட்டாகவும் பேசியிருக்காங்க. அந்த ஸ்டாண்டர்ட்ஸுக்கு என்னால் கீப் அப் பண்ண முடியுமான்னு தெரியல. கண்டிப்பாக முடிந்த வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். உங்கள் மகளிர்லாம் உமன்ஸ் டே கொண்டாடி இருப்பீங்க. உங்களுக்கு என்ன வாரம் ஏதாவது ஒன்று வருது. அடுத்தது உங்கள் நேயர்கள் இருக்கிற மதர்ஸ் எல்லாருக்கும் என்ன அட்வான்ஸ் மதர்ஸ் டே விஷஸ் சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கிறேன். உங்கள் கேள்வி பீஸ் கமிஷனர் எப்படி தோணுச்சு, அந்த கேள்விக்கு சில ஆஸ்பெக்ட்ஸை லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ஆஸ்பெக்ட்ஸில் இங்கிலீஷில் சொன்னால் மோர் அக்யூரேட்டாக ரெப்ரசன்ட் பண்ண முடியுங்கிறது என்னோட வியூ. ஸோ ஏன்னா தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி தப்பாக பேசிடக்கூடாது. ஸோ to be honest, I was really honored to be appointed as Peace Commissioner by Minister of Justice during the second week of Jan of this year. My remit is limited to County Dublin and adjoining counties. Adjoining counties, yaarlam bordering counties, anything that touches Meath, Kildare, like that, okay, and Wicklow. And what is the responsibility of the Peace Commissioner? You can take statutory declarations, attest, certify copies, and also in some cases act as a witness and regulatory purpose. In rare cases, Gadi can approach a peace commissioner to sign a arrest warrant and summon. When court is not available, for example, holiday period and other stuff. That's very rare. And as a common man, Indian community la irukrom ungalku enna in simple terms la sonna India la green ink paper la attestation sign பண்ணுவாங்கல, அதுக்கு equivalent. So in the last 2 months I would have supported like more than 30 people across different nationalities, Indians, Brazilians, Filipinos, and also local Irish people. எந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் நேச்சுரலைசேஷனுக்கு காப்பி சர்டிஃபை பண்ணுறது, மைனர் பாஸ்போர்ட், இப்போ உங்களோட சில்ட்ரனுக்கு ஐரிஷ் பாஸ்போர்ட் மைனராக இருந்தாங்கன்னா ரெனியூ பண்ணுறதுக்கு விட்னஸ் பண்ணுறது, முன்னாடியும் காடா ஸ்டேஷன். ஸோ you could reach out to me if you particularly live in County Dublin and adjoining counties. You can reach out to me. I'm always ready to help. என்னன்னா I'm quite flexible on appointments. இதுவரைக்கும் கேட்ட எல்லாருக்குமே on the same day I try to accommodate or on the next day. But I'm not flexible on the process. You have to go by books. So யாராவது கையெழுத்து வரணும் அப்படின்னா legal. So யாராவது வந்தாங்கன்னா you have to go by books. If you have to certify your documents, come be physically present. உங்கள் ஒய்ஃபுக்கு நீங்கள்னு எடுத்துகிட்டு வர முடியாது. ஒய்ஃப் யாரோட டாக்குமெண்ட் சர்டிஃபை பண்ணுறாங்க, I have to see them in person. They have to identify by an ID. They have to bring the original. If I'm signing a witness, they have to sign before me. So I'm quite flexible on the process appointment. யாரெல்லாம் help, but follow the process. அதான் இது பீஸ் கமிஷனர் எப்படி தோணுச்சு அப்படின்னா, இட் இஸ் ஆன் லூஸ் கான்வர்சேஷன் வித் ஃப்ரெண்ட் கப்பல் ஆஃப் இயர்ஸ் ago. நம்ம கவுண்டி விக்லோவில் அவரும் இஸ் அ பீஸ் கமிஷனர், பட் இஸ் அ விக்லோ லைக் ஹி வாட்ஸ் இன் UCD. I was talking about
what do you do, how does it help people really? அவர் சொல்ல யூசிடியில் ஒர்க் பண்ணுறதுலாம் நிறைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு குவைட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. they don't need to go far away to get something like done. they can come to me, I always carry a seal with me. அப்படி சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் சொன்னார், if you look at it, பீஸ் கமிஷனர் இன்னைக்கு இப்போவே நிறைய பேர் கூகுள் பண்ணி பார்ப்பாங்க ரெக்யர்மெண்ட்ஸ் என்னன்னு நினைக்கிறேன். வெரி சிம்பிள், இட்ஸ் வெரி சிம்பிள். ஏன்னா 2 ரெக்யர்மெண்ட்ஸ், பட் அது வந்து குவாலிட்டேட்டிவ் ரெக்யர்மெண்ட்ஸ், ஏன்னா மெஷர் பண்ண முடியாது. என்ன ரெக்யர்மெண்ட்னா, யூ நீட் டு பி ஆஃப் குட் கேரக்டர் and you have to be well established within the community. Okay, there is no educational requirements and all. So இது வந்து subjective. நீங்க உங்களுக்கு வந்து well established நினைக்கலாம், இன்னொருத்தர் வந்து நினைக்காம இருக்கலாம். It's very subjective. So அவர் சொன்னாரு, நான் உங்களை நாமினேட் பண்றேன், I know about you அப்படின்னாரு. I said I will give me couple of days if you want to nominate. அதே சேம் வாரம் என்னோட வீட்டு ரெசிடென்ஸ் குரூப்லயும் லுக் அண்ட் தமிழ் குரூப்லயும் வந்து எனக்கு பீஸ் கமிஷனர் யாராவது தெரியுமா, ஒரு 2-3 பேர் எனக்கு சைன் பண்ணணும் அப்படி கேட்டேன். இது ரெக்யர்மெண்ட்ஸ், ஸோ ஐ குட் பி ஆஃப் யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே ஐ செட் டு ஹிம், கோ அஹெட் அண்ட் அப்ளை இட். நீங்கள் ஒரு ரோல் பில் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் என்னை பற்றி கம்யூனிட்டி ரோல் பில் பண்ணுறீங்க, எனக்கு என்னை பற்றி நிறைய தரும், நானே ப்ரிப்பேர் பண்ணி தரேன், அதை வச்சு அப்ளை பண்ணிங்கன்னு சொன்னேன். இட் டுக் couple of years. லைக் நெக்ஸ்ட் இயர் வந்து காடா வந்து வெட்டிங், அவங்க வெட்டிங் வந்து பண்ணாங்க. தென் தே செக்ட், இட்ஸ் அகெயின் இட்ஸ் சப்ஜெக்டிவ். லைக் இட்ஸ் வெட்டிங் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு அவங்க வந்து பார்க்கும்போதே நான் கம்யூனிட்டி ஆக்டிவிட்டீஸை பற்றிலாம் பேசினாங்க. ஸோ தே டிட் சம் பேக்ரவுண்ட் செக். ஸோ அண்ட் தென் தே செட் இட்ஸ் அப் டு த மினிஸ்டர் டு மேக் அ டிசிஷன், இட்ஸ் அப் டு த entire discretion. Then I got a call 10th of January, approximately 32nd call. They said you are appointed as peace commissioner. Fantastic. With a name, I forgot the name of it. And the next day when I saw the letter, he was the minister who signed it. I didn't realize the minister himself was called and said you are appointed as the peace commissioner. அப்படிதான் ஆரம்பிச்சது. And again, it's extension of my community work தான் நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஃபார்மல் லீகல் மேனர்ல I can support the community. It's fantastic. ஏன்னா நீங்க கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தா, நீங்கள் முதல்ல நீங்கள் அயர்லாந்து வந்தப்போ நீங்கள் வேலைக்காக வந்தீங்க, நீங்கள் எல்லாரையும் மாதிரி வேலைக்காக வந்தீங்க. அப்போ வந்து உங்களுடைய கம்யூனிட்டி லீடர்ஷிப் ரோலை பற்றி நீங்கள் யோசிச்சிங்களா? அப்போவே யோசிச்சிங்களா? எப்போ யோசிச்சிங்க? எப்போ இதெல்லாம் வந்தது? என்னோட ப்ரொஃபஷனல் பேக்ரவுண்ட் சொன்னால் நான் 2003 வந்து ஐ லிவ்ட் couple of years in Germany before. 2 வந்து ஒரு more than 20 plus years I worked in banking and financial services, particularly IT, technology, core banking systems, cards, digital banking, you name it, I would have worked in it. Last 2 years Ishcare and Irish Water க்கு வந்து AI strategy and AI governance lead பண்றேன். இதான் என்னோட ப்ரொஃபஷனல் லைஃப். 2003 வரும்போது அப்போ வந்து அந்த காலத்து early 2000s டப்ளின் வந்தவங்களுக்குலாம் தெரியும், invariably 80% of them would have lived in the IFSC, the Custom House Square. அங்கே தான் நாங்களும் இருந்தோம். ஒரு 5-6 years வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைஃப் வாஸ் மோனோட்டமஸ். லைக் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸோட டின்னர் சாப்பிட்றது, ஒன்றா சாப்பிட்றது, கார்ட்ஸ் விளாட்றது, பேட்மிண்டன். பியாண்ட் தட் தெர் இஸ் நோ வைடர் கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் அட் ஆல். மை ஒய்ஃப், ஐ காட் மேரிட் இன் 2006. அவங்க உங்கள் இதில் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க, அவங்க பரதநாட்டியம் டான்ஸர். அண்ட் 2008 வந்து அவங்க கிளாஸஸ் ஆரம்பிச்சாங்க. ஷி தாட் லைக் ஆடம்ஸ்டவுன்லேருந்து கிளாஸஸ்க்கு 2-3 பேர் வந்திருந்தாங்க. ஷி தாட் வென் யூ கோ, இப்போ நம்ம கம்யூனிட்டிக்கு நியராக போனால் அவங்களுக்கு நிறையா இருக்குன்னா ஆடம்ஸ்டவுன் மூவ் ஆகணும். அப்போலேருந்து தான் நான் வந்து வி மூவ் அரௌண்ட் 2011 and 2012. அப்போ தான் வி காட் connected to wider Indian community. Correct. Through நம்ம ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் RMS and மீனாட்சி சுந்தரம், அவர் என்னை யூனிட்டாஸ் டீமுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு. ப்ளஸ் ஐ ஸ்டார்டட் பிளேயிங் ஃபார், ஐம் ஆல்சோ பேஷனட் அபவுட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ், பிளேயிங் ஃபார் ஆடம்ஸ்டவுன் கிரிக்கெட் கிளப். அது வந்து ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் கிளப்ஸ் ஃபார்ம்ட் பை இந்தியன் கம்யூனிட்டி. நவ் இட் இஸ் த பிக்கெஸ்ட் கிளப் இன் த கண்ட்ரி. அண்ட் ஐ பீன் a treasurer of the club, secretary of the club, done lots of roles about Unitas and events. பின்னாடி பேசலாம். இது இந்த through the Unitas and Adamstown Cricket Club தான் it opened up connections among the community. நீங்க அதுக்கப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அந்த காலத்தில் ஆரம்பிக்க முன்னாடி மற்ற கம்யூனிட்டியை மீட் பண்றது ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அந்த ஐவிடி வந்து மந்த்லி ஒரு பூஜா யூகேல இருந்து அப்பதான் இவங்களெல்லாம் இருக்காங்களான்னு தெரியும். அதை தவிர யாருமே பார்த்ததில்ல. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆடம்ஸ்டவுன் மூவ் ஆனதுக்கப்புறம் தான் எல்லாம் ஆரம்பிச்சது. அப்போ நடந்தாலும் அந்த ஒன்லி டைம் ஐ மீட் அதர் பீப்புள் is that monthly puja they organize early 2000. Other than that, no community engagement, no meeting, no people other than your friends.
உண்மையை சொல்லணும்னா நான் சுண்டல் சாப்பிட்றதுக்கும் என்னை சுற்றி இருக்க மற்ற ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதுக்கும் மட்டுமே கோயிலுக்கு போவேன். இப்போ அதுவும் போச்சு. நீங்கள் வந்து யூனிட்டாஸ் கூட இப்போ யூனிட்டாஸ் மென்ஷன் பண்ணீங்க. யூனிட்டாஸ் கூட 2010 2010 பெரிய பெரிய அளவில் நீங்கள் நிறைய கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் நடத்திருக்கீங்க. அதுவும் பெரிய பிளேசஸ் லைக் க்ரோக் பார்க், RDS அங்கெல்லாம் நடத்திருக்கீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி வந்தது, எப்படி இருந்தது? ஃபஸ்ட்டு இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த டீம் வந்து பற்றி நான் பேசுகிறேன்னு எதிர்பார்க்குறேன். இது வந்து 2010 ஃபார்ம் பண்ண ஆர்கனைசேஷன். இட்ஸ் ஒன் ஆஃப் த பயனியர்ஸ். இப்போ நிறைய இந்தியன் மாதம் நடக்குது. டப்ளினுக்கு இந்தியன் ஈவெண்ட்ஸ், ஐரிஷ் மக்களுக்கு இந்தியன் ஃபெஸ்டிவல்ஸை கொண்டு வந்த முதல் ஆர்கனைசேஷன் பயனியர். இது வந்து இந்த குரூப். அப்போ வந்து ஃபியூ அப்ஜெக்டிவ்ஸ் இருந்தது ஆஃப் த குரூப். ஓகே, அப்போ வந்து பிளாட்ஃபார்ம் கிடையாது. we need to provide a platform for our community, next generation. We need to show them our culture. And we need to also give a platform for them to showcase their talents and grow. And bring the culture not only to our next generation, நம்ம இருக்கிற லோக்கல் ஐரிஷ் கம்யூனிட்டிக்கும். தீபாவளி என்ன ஸ்கேலு, கிறிஸ்மஸோட ரேஞ்சு, இது எப்படின்னு ஐரிஷ் மக்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரிய வச்சது யூனிட்டாஸ் அந்த பண்ண தீபாவளி ஈவெண்ட்ஸ் தான். இந்த ஸ்கேல் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இப்போ வந்திருக்கிற மக்களுக்கெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். டப்ளின் பஸ்ஸஸ் பின்னாடியிலேருந்து, லூவஸில், ரேடியோவில், ஈவன் டிவி ஸ்டேஷன்ஸில் பண்ணியிருக்கோம். அப்புறம் ரேஞ்ச் ஆஃப் 2010 RDSல பண்ணோம். அப்புறம் க்ரோக் பார்க்கில் ஸ்டேடியத்தில் உட்காந்துட்டு டப்ளினுக்கு தீபாவளி ஃபயர் ஒர்க்ஸ் கொண்டு வந்தது நம்ம தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிராண்டாக பண்ணது என்னன்னா வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இந்தியன் ஃபெஸ்டிவல்ஸ் தெரிய ஆரம்பிக்கணும், மற்ற குழந்தைங்களுக்கு பிளாட்ஃபார்ம் கொடுக்கணும்னு. இப்போ நான் சில அப்ஜெக்டிவ்ஸ்லாம் ஆல்ரெடி டிக்ட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ ஏதோ ஆஃபீஸில் போய் தீபாவளினா தெரியும், ஃபயர் ஒர்க்ஸ்னா தெரியும், இது பிக்குன்னு தெரியும். அதுக்கப்புறம் நாங்கள் ஒர்க் கொடுத்த பிளாட்ஃபார்ம் பண்ண கிட்ஸ் எல்லாம் when they started young, I see them, they are running their own dance schools and music schools now. I have seen them. அதே மாதிரி இப்போ நினைத்தீங்கன்னா ரதியோட டான்ஸ் ஸ்கூலாக இருக்கட்டும், DBDS, இந்த ஷாம்ராக் பாங்க்ரா, நிரஞ்சனாவோட கீர்த்தி டான்ஸ், எவ்ரிபடி had gone. அவங்க பிளாட்ஃபார்ம் இனிஷியல் ஃபார்மேட்டிவ் இயர்ஸில் ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்தது. இட்ஸ் நாட் ஓன்லி த பர்ஃபார்மர்ஸ், இந்த பப்ளிக்கும் தெர் இஸ் அ பிக் ஃபேன் பேஸ் இருந்தது. எவ்ரிபடி வாஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த ஒன்லி ஈவெண்ட் இன் டவுன் இன் த இயர். அண்ட் ஸ்கேல் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்து ஒரு அன்இமேஜினபிள், லைக் 2000 to 5000 பீப்புள் வரைக்கும் ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். மெயின் USP என்ன பார்க்கலாம், இப்போ இருக்கிற ஆர்கனைசேஷன்லாம் நிறைய செக்ரட்டரி, பிரசிடென்ட்ஸ் அப்படிலாம் இருந்தாங்க. அப்போ வந்து ஃபிளாட் ஸ்ட்ரக்சர். We had a team of people with diverse expertise came in. எல்லாருக்கும் ஒரு ஏரியா. I worked on more predominantly finance. Money is my area. Finance, ticketing. There are people working on culturals, fireworks. இதே மாதிரி நிறைய தமிழ் கம்யூனிட்டிலேருந்து மீனா, ரஞ்சினி, ரவி, பாலா, ரமேஷ், we all worked. I was the only, it's across India organization. மீட்டிங்கில் ஹிந்தி பேசினாலும் நான் தான் வந்து கம் பேக் டு இங்கிலீஷ்னு சொல்கிறது. ஹிந்தி தெரியாமல் சம்பவ் சர்வைவ்ட் வித் பிக் குரூப், பட் இட் ஓப்பன் அப் கனெக்ஷன்ஸ் டு ஆல் கம்யூனிட்டிஸ். ஓகே, இட் ஓப்பன் அப். அதுதான் வந்து அந்த அது ஃபார்ம் ஆன அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி வி கிக்ட் ஆஃப் நினைக்கிறேன். அதேமாதிரி ஸ்கேல் ஆஃப் ஈவெண்ட் வந்து இப்போலாம் வந்து நிறைய ஸ்மாலர் ஈவெண்ட்ஸ் நடக்கிறது. இன்னும் கூட சொல்லலாம், அந்த ஸ்கேல் வந்து இட்ஸ் நோ லாங்கர் ரெப்ளிகேட்டட். அது பண்ணவும் முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் கூடிருச்சு. அப்போல்லாம் வருஷத்துக்கு ஒரு ஈவெண்ட். அப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வருஷத்துக்கு ஒரு இவெண்ட்டு. இப்போ வந்து நிறைய ஒவ்வொரு கார்னரில் ஒரு கிளப் இருக்குது, ஒரு இது இருக்குது, பண்ணுறீங்க. சரி, இப்போ திருவிழாக்களை தாண்டி நீங்கள் கலாச்சாரம் சப்போர்ட் பண்ணுறீங்க, ஆர்ட்ஸ் இது சப்போர்ட் பண்ணுறீங்க. செஸ்டர் பிடி காலேஜ், செஸ்டர் பிடி இதில் லைப்ரரியில் பண்ணியிருக்கீங்க, ட்ரினிட்டி காலேஜில் பண்ணியிருக்கீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்கள் உங்கள் ரிசர்ச் டீமுக்கு நிறைய மார்க்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எப்படின்னு ஸோ குயிக்காக பண்ணணும்னா, அந்த யூனிட்டாஸோட ஒன் ஆஃப் த மோட்டோ வந்து ப்ரொமோட் இன்டெகிரேஷன் த்ரூ ஸ்போர்ட்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சருக்கு ஈவெண்ட்ஸ் பண்ணியிருந்தோம். ஸ்போர்ட்ஸுக்கு வந்து சம்மர் ஃபெஸ்டிவல் பண்ணியிருந்தோம். இந்த ஆர்ட்ஸுக்கு வந்து ஸோ வி வாண்ட் டு ப்ரொமோட் அவர் லோக்கல் ஆர்டிஸ்ட் அண்ட் ஆல்சோ பிரிங் தி ஆர்ட் ஃபார்ம் டு the local Irish artistic community. அதுக்காக நிறையா ஃபெசிலிட்டேட் பண்ணோம் இந்த பேர். ஸோ அதுதான் மெயின் திங். ப்ரொமோட்டிங் ஆர்ட்ஸ் இட்ஸ் a key thing to help the talented artists in the community to showcase their talents. Fantastic. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் எனக்கு வந்து டைம் கம்மியாக இருக்குன்னு ஐ எம் கான்ஷியஸ் ஆஃப் தட். எனக்கு ஸ்போர்ட்ஸை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து நம்ம ஆர்ட்ஸை பற்றி பேசணும், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸை பற்றி பேசணும். ஸ்போர்ட்ஸில் நீங்கள் வந்து நிறைய இன்வால்வ் ஆகிருக்கீங்க. நான் டோல்ட் எர்லியர், நான் வந்து ஆடம்ஸ்டன் கிரிக்கெட் கிளப்பில் இன்வால்வ் ஆகிருந்தேன். தென் ஐ பிளே ராக்கெட் ஸ்போர்ட்ஸ் லைக் பேட்மிண்டன். இப்போ லாஸ்ட் 3-4 years I play tennis regularly at Lake Slip Tennis Club.
ஒன் திங் வந்து ஸ்போர்ட் இஸ் நீடட் ஃபார் ஆல் ஏஜஸ், ஃபார் ஆல் லைஃப். எனக்கு என்னெல்லாம் கொடுக்குது அப்படின்னா, ஐ கேன் கம்ப்ளீட்லி ஃபர்கெட் வாட்ஸ் மை ப்ராப்ளம் இன் மை லைஃப் அண்ட் கோ கம்ப்ளீட்லி ஸ்விட்ச் ஆஃப் and play and express myself. Adha mari you can completely switch it off and you can build relationship. Na in kuda valaravangala politicians, lawyers, doctors, you can't see all of them and integrate with them in one place. So and kids ku solla virumrana, one thing, it not only keeps you fit, you learn a lot of things for your life, discipline, how to compete in a controlled environment within boundaries, discipline, and also the one last bit I want to say is time run aadu nenikiren. In terms of community services, people think we have to do something big. You can start really small, like unga estate la irukra or clean up drive aarambiinga. I have done all this. Initial support irukade, tidy towns irukku, so clean up drive aarambiinga. Plus otherwise உங்க ப்ரீவியஸ் கெஸ்ட் கூடுற மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபெஸ்ட் ஆரம்பிங்க. இதெல்லாம் என்ன கிரியேட் பண்ணோம்னா, இட் பில்ட்ஸ் பாண்டிங் வித் அண்ட் பிலாங்கிங் வித் இன் யுவர் ஓன் கம்யூனிட்டி கிரியேட் பண்ணோம். ஒன்று முடிச்சுக்கிறேன் தமிழில் சொல்லி, சமூக சேவை என்பது பெரிய விஷயங்களை செய்வது மட்டும் இல்லை, சிறிய உதவிகளும் பெரிய மாற்றங்களே உருவாக்க முடியும். ஒவ்வொருவரும் உங்களால் முடிஞ்சதை பண்ணிங்கன்னா நம் சமூகங்கள் இன்னும் வலுவாக அமைகிறதுக்கு, நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் செட் பண்ண முடியும். ரொம்ப நன்றி ஆனந்த், ரொம்ப அழகாக பேசுனீங்க. ஆனால் நான் வந்து நிறைய விட்டுட்டேன், டைம் இல்லாததுனால. நேரம் ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. நீங்கள் தமிழ் சங்கத்தில் இருக்கிறது அதை பற்றியும் பேசணும்னு நினச்சேன், அது பேச முடியாமல் போச்சு. இப்போ வந்து டைம் ஆனதுனால முடிக்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப 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 நன்றி. சங்கத்துக்காக இன்னொரு நாள் வரேன். கண்டிப்பாக பேசுவோம் ஆனந்த். ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்த ரெண்டு பேருக்குமே மிக்க நன்றி சொல்லி இன்றைய நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறேன். Thank you so much. I didn't say nandri to you. Thank you. Nandri. Nandri. Thank you.